எனது தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கங்க. மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபார்முலா வந்துட்டு எப்படி சிம்பிளாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளோட வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு ட்ராப்டவுன் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அண்ட் ஒன்ஸ் ட்ராப்டவுன் லிஸ்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் சின்ன பில் பண்ணுறதுக்கான ட்ரிக்ஸ் வந்துட்டு பார்க்கலாங்க. ஸோ ஒரு சின்ன ஷாப் வச்சுருக்கீங்க, அது வந்துட்டு ஒரு எக்ஸல்லே வந்துட்டு இப்போதைக்கு நீங்கள் ஒரு பேப்பரில் பில் போடுறதுக்கு பதிலாக ஷார்ட்டாக சிஸ்டமில் வந்துட்டு எக்ஸலில் இந்த ட்ராப்டவுன் லிஸ்ட் வச்சு நீங்கள் ஈஸியாக பில் போட முடியும். அது எப்படி அப்படிங்கிறது எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ ட்ராப்டவுன் லிஸ்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு பில்லிங்கான எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ ட்ராப்டவுன் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரி பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ சீரியல் நம்பர் இங்கே கொடுத்துருவோம். வெஜிடபிள்ஸ் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு வெஜிடபிளாக டைப் பண்ணி அண்ட் அதோட குவான்டிட்டி டைப் பண்ணி ப்ரைஸ் டைப் பண்ணி தென் இதோட டோட்டல் வந்துட்டு நம்ம அதை மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸோ இது மல்டிப்ளை பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் போன வீடியோவில் பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அதை வச்சு நம்ம இந்த நேரத்தில் டோட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப பேசிக்கான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன், தெளிவாக புரியும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ட்ராப்டவுன் லிஸ்ட் எந்த நேரத்தில் யூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் சீரியல் நம்பர் கொடுத்துட்டு வெஜிடபிள்ஸுங்கிற இடத்துல வந்துட்டு இப்போ இந்த இடத்துல எனக்கு ட்ராப் டவுன் பண்ணால் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எனக்கு ஃபுல்லாக லிஸ்ட் ஆகிற மாதிரி நான் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 வெஜிடபிள்ஸ் 6 வெஜிடபிள்ஸ் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ட்ராப் டவுன் லிஸ்ட் வரணும். அண்ட் நீங்கள் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் இங்கே ஆனியன் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஆனியன் கொடுத்த உடனே டக்குன்னு இன்னைக்கு ப்ரைஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல லிஸ்ட் ஆகிற மாதிரி வந்துட்டு செட் பண்ண முடியுங்க. அதையும் இந்த வீடியோவில் வந்துட்டு கவர் பண்ண போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த இதில் நம்ம ஒர்க் பண்ண போகிறதில்ல. இனிஷியலாக வந்துட்டு இந்த இடத்துல ட்ராப் டவுன் லிஸ்ட் வெஜிடபிள்ஸ் வேணும் இல்லைங்களா? ஸோ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் நம்மக்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது, என்னென்னலாம் ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் வேணும் அப்படிங்கிறது வந்துட்டு தனியாக ஒரு இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ ப்ரைஸ் லிஸ்ட் அப்படின்னு சும்மா டைட்டில் கொடுத்துட்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் ப்ரைஸ். ஸோ எனக்கு வந்துட்டு மெயினாக இந்த என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் ஆகணும். அண்ட் இந்த வெஜிடபிள்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல ப்ரைஸ் வந்துட்டு எனக்கு எங்கே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு வெஜிடபிள்ஸுங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு என்டர் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு எக்ஸாம்பிளுக்கான ஒரு 6 வெஜிடபிள்ஸோட லிஸ்ட் வந்துட்டு நாங்கள் போட்டு ஒவ்வொன்றுக்கும் ப்ரைஸ் என்னங்கிறத போட்டிருக்கேன். ஸோ இப்போ இங்கெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு எந்த செல்லில் ட்ராப் டவுன் லிஸ்ட் வேணுமோ அந்த செல்லை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டேட்டா அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த டேட்டாவை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு இந்த இடத்துல டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு இருக்கும், அதில் போயிட்டு டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கிறத கிளிக் கொடுங்க. இந்த இடத்துல அலோவ் அப்படின்னு இருக்கும், அதில் செலக்ட் பண்ணிவிட்டு லிஸ்ட் அப்படிங்கிறத வந்துட்டு கிளிக் கொடுங்க. இப்போ லிஸ்ட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க. அடுத்தது எதெல்லாம் லிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணக்கூடாது. டொமேட்டோ கமா ஆனியன் கமா பிரிஞ்சால் கமா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி எக்ஸல் ஷீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லைங்களா, டொமேட்டோ ஆனியன் பிரிஞ்சால் அண்ட் அதுக்கான ரேட்லாம் போட்டிருக்கீங்க இல்லைங்களா. ஸோ ட்ராப் டவுன் லிஸ்ட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ வந்துட்டு ஏரோ மார்க் வந்துட்டு நான் கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி சின்ன டேட்டா வேலிடேஷன் மாறிடும். இப்போது நான் அந்த எந்தெந்த இதெல்லாம் எனக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் வேணுமோ அதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிடுறேன். அந்த செல்லோட அட்ரஸ்லாம் இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் ஆயிரும். இந்த இடத்துல சின்ன ஏரோ மார்க் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்துட்டு அந்த செல்லோட அட்ரஸ் எல்லாம் இங்கே வந்துட்டு அப்ளை ஆயிரும். இப்போ ஓகே அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லிஸ்ட் அவுட் ஆகிற எல்லாமே இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு வந்துருச்சு. இப்போ டொமேட்டோ அப்படின்னு கொடுத்துடலாம், டக்குன்னு ஆனியன் அப்படின்னு கொடுத்துடலாம். என்ன வேணும், இங்கே என்னென்னலாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் செல்லில் மட்டும்தான் எனக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட் ஆகிருக்கு. இதே மாதிரி எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்னா அந்த செல்லில் ரைட் சைட் டவுன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன பாக்ஸ் இருக்கும், அதை அப்படியே பிடிச்சி கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா செல்லையும் ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்துருங்க. ஸோ இப்போ வந்துட்டு ட்ராப் டவுன் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் இப்போ எக்ஸாம்பிள் ஆனியன் அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு ஆனியனோட ப்ரைஸ் 35 கொடுத்துருக்கேன் இங்கே. ஸோ அந்த 35 டக்குன்னு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அப்பேர் ஆகணும். இதுவே நான் உடனே டொமேட்டோக்கு மாற்றினேன் அப்படின்னா டொமேட்டோ 25 எனக்கு இந்த இடத்துல 25 ருபீஸ்ன்னு டிஸ்பிளே ஆகணும். ஸோ அந்த மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்முலா ஷுட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் ஈக்குவல் டு. ஸோ ஈக்குவல் டு அப்படிங்கிறத நான் கிளிக் கொடுத்துறேன். கிளிக் கொடுத்துட்டு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வி லுக் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வி லுக் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். கிட்ட கொடுத்தீங்கன்னா வி லுக் அப் அப்படின்னு வரும், அதை டபுள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் வந்துட்டு எந்த வேல்யூ வச்சு உங்களுக்கு இந்த இடத்துல வேல்யூ வேணும். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு டொமேட்டோ அப்படின்னா தான் இந்த இடத்துல எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை ரெகக்னைஸ் பண்ணும். ஸோ இப்போ வந்துட்டு எந்த செல்லை பார்த்து இந்த இடத்துல வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும். நான் வெஜிடபிள்ஸ் செல்லை பார்த்து தான் எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வெஜிடபிள் இருக்கக்கூடிய அந்த செல்லை வந்துட்டு கிளிக் கொடுத்துக்கிறேன், காமா. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த டேபிள் மொத்த டேபிளையும் நான் வந்துட்டு செலக்ட் பண்ணணுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு மொத்த டீட்டெயில்ஸும் இருக்குது. டொமேட்டோக்கு இந்த ரேட்டு, ஆனியனுக்கு இந்த ரேட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதையும் நான் ஃபுல் டேபிளையும் செலக்ட் பண்ணிவிட்டேன், அதுக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு கமா கொடுக்குறேன். இப்போ மொத்த டேபிளையும் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த ப்ரைஸ் பர் கேஜியில் எந்த வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு அப்பேர் ஆகணும் அப்படின்னு கேட்குது. ஸோ எனக்கு வந்துட்டு காலம் இண்டெக்ஸ் நம்பர், அதாவது மொத்தமாக இப்போ 2 காலம் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ
இதுவே வந்து நீங்கள் ஒரு 10 காலம் கொடுத்தீங்கனாலும் சரி, மொத்த டேபிளையும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டேபிளில் எத்தனாவது காலமோட வேல்யூ உங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ரைஸ் பர் கேஜியில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு கேட்குது. ஸோ இப்போ வந்து 2 காலம் தான் இருக்குது. இப்போ நான் வந்து 2வது காலமில் தான் ப்ரைஸ் இருக்குது. நான் 2 அப்படின்னு கொடுத்து கம்மா கொடுத்துட்றேன். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டான மேட்ச் வந்துட்டு உங்களுக்கு வேல்யூ வேணுமா இல்லை கொஞ்சம் அப்ராக்சிமேட்டான மேட்ச் இருந்தாலும் ஓகேவா அப்படின்னு கேட்குது. மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாருமே எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ வந்துட்டு எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்னு நான் கிளிக் கொடுத்துட்டு தென் இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 25 டொமேட்டோ வந்து 25ங்கிறனால எனக்கு வந்து இந்த இடத்துல 25 வந்துட்டு அப்பியர் ஆயிடுச்சு. இதுவே வந்துட்டு நான் நெக்ஸ்ட் இதுக்கு போகிறேன். இப்போ ஆனியன் அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு இந்த இடத்துல ப்ரைஸ் எதுவுமே வரல. ஸோ வராதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா நம்ம இந்த இடத்துல மட்டும்தான் என்டர் பண்ணியிருக்கோம். இந்த இதுக்கு ஃபார்முலா வரல. ஸோ கீழே எல்லாத்துக்கும் ஃபார்முலா வரணும் அப்படின்னா இந்த செல்லோட ரைட் சைட் டவுன் பார்த்தீங்கன்னா சின்ன பாக்ஸ் இருக்கும். அந்த அப்படியே ஃபுல்லாக பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வருங்க. உங்களுக்கு வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இங்கே ஆட் ஆயிரும். இப்போ எனக்கு இந்த இடத்துல NA அப்படின்னு வருது, அதாவது எரர் வருது. எரர் வரதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் எதுவுமே சூஸ் பண்ணல. இப்போ நான் வந்துட்டு பிரிஞ்சால் அப்படின்னு சூஸ் பண்ணேன்னா பிரிஞ்சாலோட ப்ரைஸ் என்னவோ அது வந்துடும். இந்த ப்ரைஸ் வந்துட்டு நான் இங்கே வச்சிருக்கேன். நாளைக்கு ப்ரைஸ் அப்படியே வந்துட்டு 50 மாறுது அப்படின்னா இந்த இடத்துல 15 சேஞ்ச் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக டொமேட்டோவுக்கு நேராக என்ன ப்ரைஸோ அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்குங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு டோட்டல் வரணும். ஸோ டோட்டலுக்கு நம்ம வந்துட்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம். எந்தெந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா குவான்டிட்டி 1 கிலோ வந்துட்டு 50 ரூபா. ஸோ எனக்கு வந்துட்டு எத்தனை கிலோ வாங்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் ஆகும். ஸோ குவான்டிட்டி இன்ட்டு ப்ரைஸ் போட்டோம் அப்படின்னா எங்களுக்கு வந்துட்டு மொத்தம் எவ்வளோன்னு வந்துடும். ஸோ இப்போ டொமேட்டோ வந்துட்டு ஒருத்தங்க ஒரு 1/2 கிலோ வாங்குறாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு டொமேட்டோ 1/2 கிலோன்னு மட்டும் போட்டால் போதும். ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வேல்யூ வந்துருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வெஜிடபிள் மட்டும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இப்போ செகண்ட் வெஜிடபிளுக்கு நீங்கள் டக்குன்னு ஒர்க் பண்ண முடியுங்க. இப்போ 2 கொடுத்துறேன். எனக்கு டக்குன்னு வந்துட்டு ஒரு ஆனியன் ஒரு 1.5 kg வாங்குறாங்க அப்படின்னா 1.5 நான் கொடுத்தா போதும். ஸோ இப்போ எனக்கு ஆனியன் 1.5 kg மட்டும் கொடுத்தா போதும். அது இன்னைக்கு ப்ரைஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டைம் அப்டேட் பண்ணால் போதும். உடனே உங்களுக்கு வந்துட்டு இங்கே ப்ரைஸ் வந்துடும். இந்த இடத்துல மொத்த வேல்யூ வந்துட்டு நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டோட்டல் வரணும். அதனால் நீங்கள் சம் ஃபார்முலா யூஸ் பண்ணுறனாலும் பண்ணலாம். இல்லைனா ஆட்டோ சம் அப்படிங்கிறத கிளிக் கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல எரர் வரதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு எந்த வேல்யூமே இல்லாதனால இந்த இடத்துல எரர் வருது. உங்களுக்கு இந்த இடத்துல NAன்னு சொல்லிட்டு எரர் வரக்கூடாது அப்படின்னா செல்லை பர்டிகுலராக செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு VLOOKUP அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஈக்குவல் டுக்கு அப்புறம் VLOOKUPக்கு முன்னாடி அந்த ஈக்குவல் டுக்கும் VLOOKUPக்கும் சென்டரில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இஃப் எரர் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வந்துட்டு நீங்கள் கொடுக்கணுங்க. இந்த இடத்துல இஃப் எரர் அப்படின்னு உங்களுக்கு ஷோ ஆகுது. அதை டபுள் கிளிக் கொடுங்க. டபுள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இஃப் எரர் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா பிளாங்காக வந்துட்டு அது அப்பியர் ஆகிற மாதிரி பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு இஃப் எரர் அந்த ஃபார்முலா ஸ்டார்ட் ஆகுது. தென் ஃபைனலாக அந்த எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா VLOOKUPோட ஃபார்முலா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கம்மா கொடுத்துக்கோங்க. மேலே டபுள் கோலன் வந்துட்டு 2 டைம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல NA அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்பியர் ஆகாதுங்க. ஸோ எரர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு அப்பியர் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் இந்த ஃபார்முலாவுக்கு யூஸ் பண்ணலாம். எந்த ஃபார்முலாவுக்குமே உங்களுக்கு எரர் ஏதாச்சும் அப்பியர் ஆச்சுன்னா எரர் இருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல செல்லில் எதுவுமே காமிக்க வேணாம். ஜஸ்ட் ப்ளைனாக இருக்கிற மாதிரி அப்பியர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம். ஸோ மறுபடியும் அந்த ஃபார்முலா வந்துட்டு கொடுக்குறேன். மெயினான ஃபார்முலாக்கு முன்னாடி இஃப் எரருங்கிறது கொடுத்துட்டேன். அண்ட் அந்த ஃபார்முலா எண்டில் பார்த்தீங்கன்னா கமா டபுள் கோலன் தென் ப்ராக்கெட் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு பென்டர் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல எந்த எரருமே வரல. ஸோ அதே இதை வந்துட்டு அப்படி நான் கீழே ட்ராக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு எரர் எதுலேயுமே வராதுங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு டோட்டல் வந்துட்டு அப்பியர் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு 5 ஐட்டம் கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு 10 ஐட்டமோ 20 ஐட்டமோ எவ்வளோ நாள் நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இது வந்துட்டு பில்லிங் யூஸ் பண்ணலாம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு 2 காலம் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு 3-4 காலம் இருந்துச்சுனாலும் நீங்களால் ஈஸியாக ஒர்க் பண்ணிக்க முடியும் இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் மூலிமா. அண்ட் இப்போ இன்றைக்கி வந்துட்டு ட்ராப் டவுன் லிஸ்ட் பற்றி பார்த்துருக்கோம். VLOOK அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா பற்றி பார்த்துருக்கோம். அண்ட் இஃப் எரர் அப்படிங்கிற ஒரு டூலை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். VLOOKும் வந்துட்டு இந்த மாதிரி சிமிலர் பிளேஸஸில் நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இஃப் எரரும் வந்துட்டு நீங்கள் மித்த ஃபார்முலாஸ் கூட யூஸ் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இந்த 3 வந்துட்டு இப்போ ஒட்டுக்காக உங்களுக்கு கம்பைன் பண்ணி சொல்லியிருக்கேன். இது வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த 3 ஒட்டுக்காக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேணாம். எல்லாமே டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தோன்னே மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம். அதை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா சோஷியல் மீடியா அவைலபிளாக இருக்கேன். அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகங்களோட மெசேஜ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணுறேன். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ரிலேட்டடாக வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்துட்டு ஃபியூச்சரில் அப்லோட் பண்ண போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் லைக் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறையா கொடுக்கணும் அப்படின்ற மோட்டிவேட் பண்ணுது. மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு கண்டென்ட்டோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.